உன்னை இருக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தால் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். அவர் உன்னை மறக்க மாட்டார். காலம் பிடித்து நடத்திடுவார். கண்மலை ஏற்றிடுவார். காலம் பிடித்து நடத்திடுவார். கண்மலை கைகளை உயர்த்தி இயேசுவே, God's special blessing upon this church. இந்த சபையிலே விசேஷித்தமான அபிஷேகம் ஆசீர்வாதம் நிலைத்திருப்பதாக. And God to raise up powerful servants from this church. இந்த சபையிலிருந்து அநேக நபர்களை வல்லமை நிறைந்த ஊழியக்காரர்களை ஆண்டவர் எழுப்புவாராக. Particularly the young people, particularly these young men as well, they have to become powerful preachers for Jesus. முக்கியமாக நான் சொல்லுகிறேன், இங்க அமர்ந்திருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளை வரும் நாட்களிலே ஆண்டவருக்காக எழுதி பிரகாசிக்கிற சுடர்களாக ஆண்டவர் மாற்றுவாராக. Because Jesus wants to bring in his great harvest. ஏனென்று சொன்னால் அறுவடைக்காக ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். One of the subjects that I love to preach about from the Bible is the kingdom of heaven. இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு சத்தியத்தை உங்களுக்கு நான் பிரசங்க விரும்புகிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உங்கள் மத்தியிலே பறைசாற்ற விரும்புகிறேன். And that the Holy Spirit will make alive the reality to us of what it's like to go to heaven. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் புரிய வைப்பாராக நாம் எப்படி பரலோக ராஜ்யத்திற்கு நாளை கடந்து செல்ல வேண்டும் என்பதை உங்கள் மத்தியிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். What it is to have eternal life so that we can dwell with God face to face forever and ever. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் பொழுது நித்தியமாக பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். The revelation of heaven can encourage us to live for God while we're here on earth. பரலோக ராஜ்யத்திற்குள்ளான சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக இந்த பூமியிலே உங்களையும் என்னையும் நிலைநாட்டி வைத்திருக்கிறார், புரிய வைக்கும்படியாக வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். Because heaven is our true home. ஏனென்று சொன்னால் நமக்கு பரலோகம் உண்மையான ஒரு வீடாய் காணப்படுகிறது. As followers of Jesus, the Bible says that we are citizens of heaven. வேதம் சொல்லுகிறது பரலோக ராஜ்யம் நமக்குரியது. நம்முடைய குடியுரிமை எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. And Jesus has paid the price for our tickets. So actually for us it's a free ticket. பரலோக ராஜ்யத்துக்குள்ளதான அந்த அதாவது டிக்கெட்டை பணம் கொடுத்து வாங்காம ஃப்ரீயா அந்த ரட்சிப்பை தேர்ந்து பரலோக ராஜ்யத்துக்கு நேரம் எங்களையும் என்னையும் எடுத்துக்கிறார். I had to pay a lot of money to buy a plane ticket to fly from New Zealand to India. இந்த இந்திய தேசத்திற்கு வரும்படியாக நியூசிலாந்திலிருந்து ஃப்ளைட்டில் விமானத்தில் வரும்படியாக பல பணங்களை கொடுத்து டிக்கெட் எடுத்து தான் இங்கே கடந்து வந்து சேர்ந்தேன். Jesus Christ is offering people free tickets to heaven. இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதாவது ஃப்ரீயா டிக்கெட் எடுத்து பரலோகத்துக்கு கொண்டு செல்கிறார். அல்லேலூயா. How sad it is when people deny or reject their ticket. அநேக நபர்கள் இந்த உண்மையான சத்தியத்தை அறியாமல் புறஜாதியா உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Salvation is a gift, but people can either receive or reject that gift. அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறதான நீங்கள் பாக்கியவான்கள். ஆனால் அந்த ரட்சிப்பை பெறாத நபர்களை நினைத்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். And that's why it's so important that we encourage people to receive Jesus as their Lord and Savior. ஆகவே தான் நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்
வேண்டும் என்கிற சத்தியத்தை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம். And in the Bible, John is called the disciple that Jesus loved. வேதத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு யோவான் அப்போஸ்தலன் மிகவும் நெருக்கமான அன்பு நிறைந்த சீஷனாய் காணப்பட்டார். To receive more revelation from God, we have to be disciples that Jesus loves. யோவான் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டாரோ அதே போல நீங்களும் இந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் சத்தியமாய் காணப்படுகிறது. We have to receive Jesus' love. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். And the truth is that Jesus loves all people. உண்மையான சத்தியம் என்னவென்று சொன்னால் ஜனங்களை இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். But some people close their hearts while others open their hearts. சில நபர்கள் அருகிலே வருகிறார்கள், சில நபர்கள் தம்முடைய இருதயத்தை திறந்து கொடுத்து அவரிடத்தில் அன்பாய் காணப்படுகிறார்கள். So we have to fully open our hearts to Jesus' love so that we can be filled with His love. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இருதய பலகையை திறந்து கொடுத்து ஆண்டவருடைய அன்பை ருசிக்கின்ற நபர்களாய் காணப்பட வேண்டும். And it seems that the Apostle John, out of the 12 apostles, he just opened his heart to the love of Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீடர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் முக்கியமாக இந்த யோவான் அப்போஸ்தலன் ஆண்டவருடைய அன்பை தன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுத்து முழு மனதோடு ஆண்டவரை நேசிக்கிற நபராய் காணப்பட்டார். He received Jesus' love for him and therefore he loved Jesus. இயேசு கிறிஸ்து என்ன நேசிக்கிறார் அத்தோடு கூட நாம் மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை யோவான் அப்போஸ்தலன் கண்டுகொண்டார். That's what I want to do also. I know that Jesus loves me. ஆகவே தான் அருமையான ஊழியர் சொல்கிறார், இயேசு என்னை நேசிக்கிறார் and I love Jesus. நான் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறேன். And it's out of my love for Jesus that I want to preach and help bring other people closer to Jesus. எப்படி நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசு என்னை நேசிக்கிறாரோ அத்தோடு கூட அநேக ஜனங்களை இயேசுவின் அன்பை ருசித்து பார்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பறைசாற்றுகிறேன். I like to tell people that love for Jesus is the key to heaven. அநேக மக்களிடத்தில் நான் பிரசங்கம் பண்ணுவது என்னவென்று சொன்னால் பரலோகத்துக்கு போக வேண்டிய ஒரே சத்திய வார்த்தை எது என்று சொன்னால் உண்மையான அன்பு. How can you know if you'll truly go to heaven or not? நீங்கள் உண்மையாக எப்படி பரலோகம் போவீங்க போக மாட்டீங்க என்பதை எதை வைத்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்? Heaven is for those who love Jesus. பரலோகம் என்பது இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களுக்குரியதுதான் பரலோகம். Do you love Jesus? நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீங்களா? ஏதாவது பதில் சொல்லுங்க, இல்லைன்னா நாங்கள் மட்டும் பேசிட்டே இருப்போம். நேசிக்கிறீங்களா? எனக்கு சம்சாரம் நீ கொடுத்தோம்ல, ஆனால் நீங்கள் சத்தமாக பேசணும் இல்லையா? If you love Jesus, you'll be able to confess Jesus before other people. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நேசிப்பீங்கன்னு சொன்னா அந்த நேசிப்பது நிமித்தமாக உங்கள் மூலமாக மற்ற ஜனங்களும் உங்களை நேசிப்பார்கள், நீங்களும் அவர்களுக்கு அன்பு செலுத்தக்கூடும். You won't want to deny Jesus. ஏன் ஒருபோதும் ஆண்டவரை புறக்கணிக்க கூடாது. You want to acknowledge him because you love him. ஏனென்று சொன்னால் நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்து உங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிறார். And Jesus has promised to reveal himself in a greater way to the people who love him. இயேசு கிறிஸ்து மற்ற ஜனங்களுக்கும் எல்லாருக்கும் வெளிப்படுத்துவது என்னவென்று சொன்னால் உண்மையான அன்பு உங்களில் இருக்கிறதா அதை ஆண்டவர் உங்களுக்கு மற்ற ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். And that's why I think the Apostle John was chosen to receive incredible revelations from God. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வெளிப்பாடை பெற்று அந்த அன்பான வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். And John hears a powerful voice. அப்போஸ்தலனாகிய யோவான் வல்லமை நிறைந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். And when he turns around, he sees the glory and the light and the power of Jesus. எப்பொழுதெல்லாம் அவர் பல இடங்களுக்கு போனாலும் திரும்பி பார்த்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் வெளிப்பாடையும் பெற்ற நபராய் காணப்பட்டார். And he's so overwhelmed that he just falls to the ground like a dead man. ஒரு செத்தவனை போல அவன் கிடந்து கர்த்தருடைய அன்பை ருசித்தவனாய் காணப்பட்டிருக்கிறார். But Jesus comes and puts his right hand on John. அவன் தலையிலே படுத்திருந்த பொழுது யோவானுடைய தோளிலே ஆண்டவர் கை வைத்து Jesus told a parable about how he will bring his servants to account.
அதாவது சில நேரங்களில் ஆண்டவர் ஊமைகளை சொல்லி நம்மை புரிய எடுப்பா எப்படி நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் வர வேண்டும் என்று. And to two of the servants Jesus said to them, well done, good and faithful servant. உண்மையான இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் நன்மையானதையும் நல்லதையும் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கும் பொழுது அவர்களை நல்வழியிலே கொண்டு வருகிறார். Come and share your master's happiness. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த எல்லா துக்கமான காரியத்தை விட சந்தோஷமான காரியத்திற்கு நீங்கள் முன்பட வேண்டும். God is full of happiness and heaven is full of happiness. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகவும் சந்தோஷம் உள்ளவர், சமாதானத்தை தருகிறவர். பரலோகமும் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறதாக காணப்படுகிறது. And Jesus wants you to share in the happiness of salvation. இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான காரியத்தை சொல்கிறார் என்று சொன்னார். அவருடைய ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். But there was a third servant and Jesus said, cast that wicked servant out. நல்ல ஒரு ஊழியக்காரனை, நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளையை இருப்பார் என்று சொன்னால் அந்த அசுத்தமான தேவனை பின்பற்றாத நபரை இயேசுவின் நாமத்தில் போ என்று சொல்ல முடியும். It seems to me that that person started to serve God, but they were unfaithful. ஆகவே தான் அந்த நபர் இந்த வார்த்தைகளை சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு முன்பாக கடந்து வந்தார். So my challenge to you is to make sure that you are good and faithful at serving Jesus Christ. நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம். அந்த உண்மையான தெய்வத்தை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் பின்பற்ற வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். Make sure you finish the race, the Christian journey that God has for you. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நல்ல ஓட்டத்தை ஓடுகிற அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டேன் என்கிற அந்த வார்த்தையை, போராட்டத்தை முடித்திருக்கிற வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்கிற நபர்களாக காணப்பட வேண்டும். So that you do inherit the kingdom of God. நீங்கள் இருக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை குறிப்பிடுகிறீர்கள். And as I said, the key to all of this is to love Jesus. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த திறவுகள் என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால் உண்மையான அன்பு உங்களிலே இருக்க வேண்டும். And to love Jesus, we need to be so thankful for what he's done for us on the cross. உண்மையான அன்பு இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக என்ன செய்த கிரயம் செலுத்தினார் என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். All the people of heaven are worshiping Jesus because of what he's done on the cross. பரலோகத்திலே தேவனாகிய இயேசுவை ஓயாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காக என்று சொன்னால் அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக. Even all the angels of heaven are worshiping Jesus because of what he's done on the cross. பரலோகத்திலே தேவதூதர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து என்ன நன்மைகளை செய்தார் என்று சொல்லி ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். They're so thankful that Jesus died for every nation, every tribe, every people. ரொம்ப நன்றி செலுத்துவதாக காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா ஜாதியாருக்கும் எல்லா ஜனங்களுக்கும் ஆக கல்வாரி சிலுவையிலே மரித்தார் என்று. So that we will be able to stand before the throne of God. நாமளும் அந்த கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்கிற அந்த விசுவாசம் உறுதி இருக்க வேண்டும். And we will be able to see God face to face. நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், உருவாக்கி கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்காக போகும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்ப்பேன் என்கிற விசுவாச கண்களோடு நீங்கள் பார்க்க வேண்டும். That the word of God will be powerful in my heart. என்னுடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை வல்லமை நிறைந்ததாய் தங்கியிருக்கட்டும். Make me into a good and faithful servant of Jesus. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாக, உண்மையான பிள்ளையாக நான் இருக்க எனக்கு உதவி செய்யும். Fill my heart with God's peace. எப்பொழுதுமே என்னுடைய இருதயத்தை சமாதானத்தினால் நிரப்பும். Fill my heart with the joy of salvation. ஆண்டவரே, ரட்சிப்பின் நிச்சயத்தை நான் பெற்றுக்கொண்டேன். சமாதானத்தினால் என்னை நிரப்பும். And fill me with the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய எப்பொழுதும் நிறைவே வழிய உதவி செய்யும். Jesus, I love you. இயேசுவே, உம்மை நேசிக்கிறேன். உம்மை நேசிக்கிறேன். Let's say that one more time. Jesus, I love you. இயேசுவே, உம்மை நேசிக்கிறேன்.